ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸில் இந்த டைம் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ரெகுலேஷன் 2025 தெரிஞ்சிருக்கும். அகாடமிக் இயர் 2025 2026. ஸோ உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராம் எல்லாமே முடிஞ்சிருக்கும். இப்போ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரீஓப்பன் இருக்கும். ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு ஒரு புது ஜார்னி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் அந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் என்னெல்லாம் பண்ணணும், ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அனானிஸில் இந்த டைம் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ ஆல்ரெடி 12th முடிச்சு இப்போ தான் வந்து புதுசாக உங்களுக்கு இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆவீங்க. ஸோ உங்களுக்கு இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் நிறையா வந்து சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ரீஓப்பன் டேட் வந்து நாளையிலேருந்து வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து நீங்கள் அகாடமிக் ஷெடியூல் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜுக்கு ஃபஸ்ட்டு புதுசாக போகிறப்போ உங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸை ஃபஸ்ட்டு வந்து கேப்சர் பண்ணிவிட்டு ஸோ நிறையா பேர் கூட அட்டாச் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் மட்டும் தனியாக இருக்கணும்னு பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது போக உங்களுக்கு ஸ்டாஃப் கூட ஒரு நல்ல ஜார்னி நல்ல ஒரு கனெக்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ எல்லோரும் கூட ஜாலியாக வந்து நல்லா வந்து பழகுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மாதிரி போகிறீங்களோ அது மாதிரி தான் உங்களுக்கு காலேஜ் லைஃப் போகும். ஃபஸ்ட்டே ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடுச்சு இல்லை இரிட்டேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த இடம் வந்து கொஞ்சம் ட்ராவலிங் இடத்துல வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். ஸோ அதனால் கரெக்டாக வந்து யார் யாருக்குள்ள நல்லா ஜாலியாக போக முடியுமோ நல்லா ஜாலியாக போங்க, ஃப்ரெண்ட்லியாக இருங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க, நிறைய அடிஷ்னல் ஸ்கில்ஸை வளர்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஒர்க், அதாவது நீங்கள் என்ன தான் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாண்டாலும் இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் கேம் ப்ளே பண்ணுறீங்க இல்லை ஏதாச்சும் யூடியூப்பில் அந்த மாதிரி வீடியோஸ் எதாவது பார்க்குறீங்க இல்லை வந்து என்டர்டைன்மெண்ட்க்கு ஏதாச்சும் பர்போஸ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ ஸ்மார்ட் ஒர்க் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு உங்கள் ஃபோன் இருக்குது, உங்கள் ஃபோன்லேயே வந்து உங்களோட சிலபஸ் ரிலேட்டடாக அப்பப்போ ஜஸ்ட்டு படிச்சுட்டே இருங்க. கூகுள் அப்படி இல்லைனா யூடியூப் அப்படி இல்லைனா ஏஐ இந்த மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிட்டே இருங்க. டெய்லி ஜஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் லேர்ன் பண்ணிங்கனாக்குள்ள ஒரு சின்ன ட்ராப்பில் இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓசோனே க்ரியேட் பண்ண முடியும். அது மாதிரி வந்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுங்கள். இதெல்லாமே ஒரு ஸ்மார்ட் ஒர்க் தான். ஏன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி பார்க்குறப்போ இது சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு எக்ஸாமில் நிறைய ஹெல்ப் பண்ணும். ரெண்டாவது, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நல்ல அட்டாச்மெண்ட்டாக எடுங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட தேட்டர் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை எங்கேயாச்சும் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக சுற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை படிக்கிறதுக்கு எல்லோரும் ஷேர் பண்ணி படிக்கிங்கனாலும் சரி, இல்லை எங்கேயாச்சும் போகிறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணி போனாலும் சரி, எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக எல்லோரும் சேர்ந்து கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டாஃபுமே சரி, உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக வந்தாலும் சரி, உங்கள்கிட்ட ஜாலியாக இருந்தாலும் சரி, அவங்ககிட்டே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியாகவே வந்து பழக பாருங்கள். ஸோ உங்களுக்கு 4 வருஷம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருக்க ரெகுலேஷன் 2025 சிலபஸை மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு அடிஷ்னலாகவே அவங்க உள்ளே கொடுத்துருக்காங்க. அதுலேருந்தே நிறையா தெரிஞ்சுக்கிற மாதிரி படிக்க பாருங்கள். உங்களோட நாலேஜ் அண்ட் உங்கள் ஸ்கில்ஸ் வந்து வளர்த்துக்க பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஏதாச்சும் வெளியே படிக்கிற மாதிரி இருந்தாலும் அதையும் ஜஸ்ட்டு வந்து படிக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஏதாவது கோர்ஸ் இருந்தாலும் இங்கே படிக்கிறப்ப அதையும் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்டர்ன்ஷிப் அப்படின்னா ப்ராஜெக்ட் அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு எங்கே பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ இருந்து யோசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஃபைனல் இயர் இல்லாட்டி தேர்ட் இயர் லாஸ்ட்டில் வந்து வர வாய்ப்பு இருக்குது. இந்த இன்டர்ன்ஷிப் ப்ராஜெக்ட்லாம் வந்து என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எங்கே போகலாம், எப்படி உங்கள் சீனியர்ஸ்ட்டே ஒரு அட்டாச்மெண்ட் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்ககிட்டே கேட்டுக்கோங்க எப்படி இருக்கும், ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்டர்ன்ஷிப் போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி எது ரிலேட்டடாக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இப்போ யோசிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்துருக்கீங்கன்னா அது ரிலேட்டடாக போகிறீங்கன்னா அது ரிலேட்டடாக நிறையா வந்து தெரிஞ்சுக்க பாருங்கள். அந்த ஸ்மார்ட் ஒர்க் சொன்னல, நீங்கள் ஃபோனை வச்சு பார்க்குறது, யூடியூப்பில் சர்ச் பண்ணுறது எல்லாம் வந்து நீங்கள் ஃபோனில் தேடுறப்பவே வந்து இந்த மாதிரி இருக்கிறதே தேடிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 4 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் வந்து வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒன்று, நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து உங்கள் காலேஜில் ப்ரொவைட் பண்ணுறாங்கனாலும் சரி, இல்லை வேறு ஏதாச்சும் பர்போஸ்க்காக இருந்தாலும் சரி, நீங்கள் மொதல் பண்ண போகிறது இப்போவே நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிடுங்க. ஏன்னா அது 1 இயர் தான் வேலிடிட்டியாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் இப்போ உங்ககிட்ட வேலிடிட்டியாக இருந்தால் ஓகே, இல்லைனா நீங்கள் அதை ரினியூவல் பண்ணிடுங்க. இன்னொன்று ஆதார் சீடிங், இது கண்டிப்பாக பண்ணணும். உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கீம் எது வந்தாலும் சரி ஆதார் சீடிங் கண்டிப்பாக கேட்பாங்க. இது ரெண்டுமே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ அதாவது இப்போவே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் அப்கமிங்கில் வந்து அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் நீங்கள் அதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுள் ட்ரைவ்னு ஒன்று இருக்கும். அந்த கூகுள் ட்ரைவில் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் யூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. எதுனாலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதிலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் ஒரு அடிஷ்னல் பர்பஸ் தான், வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் நியூவாக வந்து ஒரு ஜார்னி வந்து உள்ளே என்டர் ஆகிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீலிங் தான் வரும். கண்டிப்பாக வந்து இந்த 4 இயர்ஸும் உங்களுக்கு நல்ல ஜார்னியாக அமையும். ஸோ அதனால் எல்லாருமே வந்து ப்ரிப்பரேஷன் மட்டும் பண்ணாமல், ஸோ மார்க்ஸ்க்காக படிக்காமல், ஸோ ஒரு லைஃபுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், ஸோ எப்படி ஸ்கில்ஸை வளர்த்துக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எப்படி ஜாயின் பண்ணி இது பண்ணலாம். ஸோ எல்லாருமே நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணுறீங்கன்னா எல்லோரும் ஷேர் பண்ணி பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் அதே சைடில் பண்ணிகிட்டே இருங்க. எல்லாமே வந்து ஒரு அடிஷ்னலாக அவங்களோட ஸ்கில்ஸை வந்து நிறையா வளர்த்துக்கிற மாதிரி உங்கள் சிலபஸை நல்லா படித்து ஸோ நல்லா கண்டிப்பாக ஒரு பொசிஷனில் வருவீங்க. நீங்களும் ஒரு இன்ஜினியர்ஸ் கிராஜுவேட்டாக மாறுவீங்க.
ஸோ அதுக்கப்புறம் உங்களோட சிலபஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வேரி ஆகும். ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும் அப்படிங்கிறனால நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் ஃபஸ்ட்டு செமஸ்டர் பொறுத்தவரை காமனாக ஒரு சில பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அதாவது நான் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அமைக்கேன்னா இல்லை அப்ளைடு கால்குலஸ், ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளைடு ஃபிசிக்ஸ், அப்ளைடு கெமிஸ்ட்ரி, ஸோ இது போக உங்களுக்கு மேக்கர் ஸ்பேஸ் எல்லாருக்குமே இருக்கும். லைஃப் ஸ்கில் ஃபார் இன்ஜினியர்ஸு, ஃபிசிக்கல் எஜுகேஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு மாறும். அதாவது இப்போ நான் சொன்ன எல்லா பேப்பருமே காமனாக எல்லாருக்குமே இருக்கும். இப்போ சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் டு சிவில் இன்ஜினியரிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் டிராயிங் இருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஒரு சிலது இருக்கும். ஸோ அதே மாதிரி தமிழர் மரபு ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்லாம் காமனாக எல்லாருக்குமே வந்து இருக்க தான் செய்யும். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட ரெகுலேஷன் பொறுத்தவரை தெரிஞ்சுக்கோ, ரெகுலேஷன் 2025. ஸோ லாஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷன். இந்த மோட்டிவேஷன் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் உங்களை ஒரு பூஸ்டப் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ ஒன்ஸ் அப்பான் எ டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி வில்லேஜ் இருக்குது. ஸோ 2 வில்லேஜும் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக இருக்குது. நடுவில் ஒரு ரிவர் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ரிவரை தாண்டி போனால் கண்டிப்பாக வந்து பல மைல்ஸ் வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அது கொஞ்சம் ரிஸ்க்காக அன்சேஃபாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வில்லேஜுக்கு வந்து போனால் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்திருக்கு. அப்போது ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யங் இன்ஜினியர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வில்லேஜில் படித்து முடிச்சிடுறாரு. ஸோ படித்து முடிச்சதுக்கப்புறம் அவர் வந்து இந்த மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ யோசிக்கிறப்போ வந்து ஒரு ரியல் ப்ராப்ளமாக அவர் பார்க்குறாரு. இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் இருக்குது, 2 வில்லேஜ் போனால் நடுவில் ரிவர் இருக்குன்ட்டு. ஸோ அப்போ வந்து அவர் ஏதாச்சும் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலான்னு பார்க்குறப்ப ஸோ நிறைய பேர் சொல்கிறாங்க, நீ வந்து சின்ன பையன், உன்னால் முடியாது, திஸ் ஒர்க் இஸ் இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவர் அதெல்லாம் வந்து கண்டுக்காமல் அவர் டே அண்ட் நைட்டாக வந்து ஒர்க் பண்ணி அவர் சாயிலை பற்றி, ஸோ வாட்டர் ஃப்ளோ பற்றி, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து படிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு ஸ்ட்ராங் பிரிட்ஜை வந்து கட்டுறாரு 2 டவுன்ஸுக்குமே. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு வயசான ஒரு ஓல்டு மேனை வந்து நடக்க விட்டு பார்க்குறாங்க. ஸோ அவருமே வந்து நடந்து முடிஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து அழுதுகிட்டே சொல்கிறாரு, ப்ளெஸ் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து சுற்றி இருக்க எல்லாருமே வந்து அந்த இன்ஜினியரோட விஷன் அண்ட் கவரேஜ்க்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நிறைய பேர் அந்த பிரிட்ஜை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஜஸ்ட்டு மார்க் டிகிரிக்காக படிக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்ளம்ஸை பார்த்து சொல்யூஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யார் வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க, இல்லை உங்களால் முடியாதுன்னு சொன்னாலும் அதை பற்றினா நீங்கள் கேர் பண்ணாமல் நீங்கள் உங்களோட ஒர்க்கில் போயிட்டே இருக்கணும். இது ஜஸ்ட் ஒரு மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி மட்டும்தான். இருந்தாலும் இந்த மாதிரி நீங்களும் வந்து அப்கமிங்கில் ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி உங்களோட லைஃப் வந்து அமையும். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஜார்னி கண்டிப்பாக நல்ல ஜார்னியாக அமையும். நாளையிலேருந்து உங்களோட இன்ஜினியரிங் ஜார்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல் த பெஸ்ட் ஆஃப் லக். எல்லாரும் வந்து நல்லா வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஆகுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.